வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ராகவன் வந்து என்ன பண்ணாப்லன்னா, இப்போ ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS யூஸ் பண்ணால் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான். ஸோ 14+ இப்போ யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்க முடியுது, அதாவது ஒரு பிக்சல் 6a யூசரு 6a இருந்து 14+, அதாவது iOS சைடு மட்டும் போல அதே சமயம் கொஞ்சம் பெரிய ஃபோனுக்கும் போயிருக்காரு. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது என்னென்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஐஃபோன் 14+ வந்து ஆஃபரில் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்க்கு இனிமேல் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோ, இந்த ஃபோனில் உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்கங்கறது அப்படியே நீங்க வரிசையா சொல்லுங்க. ஓகே, எனக்கு முக்கியமா இந்த ஃபோன்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாய் ஸ்கோர். அதான் மெயின் காரணம். நான் வந்துட்டு மாறினதுக்கு முக்கிய காரணம் பாய் ஸ்கோர். ஏன்னா ஜெப் ஆப், அமேஸ்வீட்டோட ஜெப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு பாய் ஸ்கோர் வந்துட்டு நம்மளால ஸ்க்ரீனில் வைக்க ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டருக்கோசரம் நான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு மாறினேன். அதான் மெயின் காரணம். விட்ஜெட்டுக்காக மாறி இருக்காருங்க. ஆமா, ஒரு விட்ஜெட்டுக்காக. இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ராகவனும் சரி நானும் சரி மாற்றி ஐஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எப்படின்னா ஒரு 10R, நான் அந்த டைம்ல வந்து 10 இந்த மாதிரி ஒரே சிமிலர் மாடல்ஸ் யூஸ் பண்ணி சுத்திட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, ராகவன் வந்து T-Rex, நானும் T-Rex. ஒரு டைம்ல வந்து ஒரு T-Rex 2, நான் GTR mini, இந்த மாதிரி மாற்றி T-Rex குள்ள அப்புறம் அந்த அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் குள்ளே சுத்தும் போது இந்த பாய் ஸ்கோருங்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருந்தது. நான் 200+ மெயின்டைன் பண்ணுவேன், 300 மெயின்டைன் பண்ணுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணிட்டு இருந்தோம். அதில் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ராய்டு சைடு வந்தோம், கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆண்ட்ராய்டு குறலாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த அமேஸ்ஃபிட் பைபிள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்கு விட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயமே அவங்க பண்ணல. அதனால இந்த மாதிரியான டீடைல்ஸ் எதையுமே வந்து சிங்கிள் அப்படி தப்புன்னு அந்த ஹோம் ஸ்கிரீன்லேயே பார்க்க முடியல. எல்லா தடவையும் நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும்னா ஜெப் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்கணும். இல்லாட்டி வாட்ச்லேயே வந்து நீங்க நேவிகேட் பண்ணி என்னைய பாய் ஸ்கோர் இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்படுவீங்க. பட் இது ஐஃபோன்ல பார்த்தீங்கன்னா நம்ம விட்ஜெட்டை ஸ்டாக்கும் பண்ணலாம். இப்போ ஜெப் ஆப்போட விட்ஜெட் இருக்குன்னா ஜெப் ஆப்போட விட்ஜெட் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல மேப்ஸ் வச்சுக்கலாம், அந்த இடத்துல வெதர் வச்சுக்கலாம், அந்த இடத்துல கிளாக் வச்சுக்கலாம், வேர்ல்டு கிளாக் வச்சுக்கலாம், என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாய் ஸ்கோர் கொடுக்குறான், ஸ்டெப்ஸ் கொடுக்குறான், ஸ்லீப் கொடுக்குறான். ஸோ நான் இந்த ஹோம் ஸ்கிரீன் தான் வச்சிருக்கிறேன். ஸ்லீப் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்றது இல்லைன்னு வச்சிங்க, பட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு ஃபோன் ஆன் பண்ணினா ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணோம். நம்ம ஒரு 30 பாய் ஸ்கோர் இது பண்ணோம், ஒரு 10,000 ஸ்டெப் நம்ம அச்சீவ் பண்ணோம். அந்த ஃபீல் வருது நமக்கு. நானே மறந்தாலும் கூட விட்ஜெட்ல காமிச்சு என்ன வெறுப்பேற்றுறதுக்கான ஒரு நல்ல விதமா இந்த ஐஃபோன் உதவுது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ஃபேக்டர். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேற என்னலாம் ப்ரோ? ஸ்லீப், அந்த ஸ்லீப் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, வின் டவுன் இருக்கு. அது எனக்கு வந்துட்டு முக்கியமா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஐபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீப் மோட் வந்துட்டு ரொம்ப முக்கியமா எனக்கு கவர்ந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 9:30 10க்கு மேல ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப்ல போயிடும். ஸோ ஃபோன் அந்த ஒரு டைம் மேல யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலா 9:30க்கு வச்சிருந்தேன். 9:30 போது உங்களுக்கு 9:15 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும், விண்டோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி. 9:30க்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா போனே கிரே ஸ்கேல வர மாறிடும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா டிஎன்டி குள்ள போயிடும். மேபி இது ரிஸ்க் தானே ப்ரோ. டிஎன்டில இருந்து யாராவது கால் பண்ணா ப்ரோ பண்றதுன்னா மேபி 3 டைம்ஸ் கால் பண்ணாங்கன்னா, ரொம்ப முக்கியம்னா 3 தடவை கண்டிப்பா கால் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அந்த கால் வரும். ரெண்டாவது என்னன்னா நம்ம ஸ்டார்ட் கான்டாக்ட்ஸ் மாதிரி கொடுக்க முடியும். இப்போ எப்படின்னா அப்பா, அம்மா, ஒய்ஃப், குழந்தைங்க இவங்க யாராவது எனக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அவங்க நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த டிஎன்டில இருந்து வெளில எடுத்து விடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது விண்டோன் மோட்லேயே இருந்தாலும் கூட இவங்க கால் பண்ணாங்கன்னா மட்டும் உங்களுக்கு கால் ரீச் ஆகும். மற்றபடி வேற எந்த கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இது வந்து சீரியஸா சூப்பர் ஃபீச்சர். ஆமாம். அதுக்கப்புறம் மூணாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணி, அதாவது ஃபுல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கேன். இதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் தெரியல. இதுவும் ஸ்டாக் iOS. ஆனா ஓகே, வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு இப்போ என்னன்னா ப்ரோ, இப்போ ஆண்ட்ராய்ட்ல இருந்து இப்போ iOS வரும்போது நமக்கு வந்து இப்போ ஸ்விட்ச் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து ரொம்ப சேலஞ்சிங்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ல கொஞ்சம் இதை முக்கியமா பேசுவோம். நான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ல இருந்து iOSக்கு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு 3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ iOS பாத்தீங்கன்னா பப்ளிக் பில்ட்ல இருக்கு 17.5. ஆனா உங்க ஆண்ட்ராய்டு வந்து பீட்டா பில்ட்ல இருக்குல்ல. ஆமா, ஒருவேளை அது காரணமா இருக்குமோ? ஏன்னா என்னோட சிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு நார்மலான இதில் தான் இருக்காங்க, 14ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்துக்கு பிறகு வந்துருச்சு. அப்போ இது காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, iOS குத்தம் சொல்ல வரல இந்த இடத்துல, வந்து ஆண்ட்ராய்டு பீட்டா ப்ரோக்ராம்ல நம்ம பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இதுல வைக்கிறோம். ஓகே, ஸோ அவங்க மொத்தம் வந்து முன்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒயர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் கூட ரொம்ப எக்ஸாக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது இதுல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருமே வந்து உங்க ஃபோன் ஐபோனை கான்ஃபிகர் பண்ணும்போதே இந்த ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிருக்கீங்க, வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர்லாம். அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸ்கிப் பார்னோ டூ மேனுவலி எல்லாத்தையும் கொடுத்து உள்ள போயிட்டேன் ப்ரோ, ஹோம் ஸ்கிரீன் போயிட்டேன், ஓகே ப்ரோ இப்போ வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று இருக்கு, நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ல இருந்து iOSக்கு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. முக்கியமா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்துட்டு iCloudக்கு பேக்கப் நம்ம ஆன் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு இந்த பேக்கப் இருக்காது. திரும்ப போகும்போது இது பேக்கப் முக்கியமா நமக்கு தேவை. ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, ஆக்சுவலாக அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்ல இருந்து
iOSக்கு வந்து நம்ம கொண்டு போன மாதிரியே iOSல இருந்து ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு போக முடியுமானா அதுவும் முடியும். அதுக்கு iOS மூவ்ன மாதிரி ஒரு ஆப் இருக்கு ஆண்ட்ராய்டில். அந்த ஆப்பை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னா இது வந்து எப்படின்னா iOS மூங்கிற ஆப் வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும்னா எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல இருந்தாலும் நிறைய டேட்டாஸ் இதுக்கு எடுத்துட்டு வர முடியும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பண்ணும்போதே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அவனும் கொடுப்பான். காப்பி டேட்டா ஃப்ரம் ஓல்டு ஃபோன் மாதிரி வரும். ஸோ அந்த ஓல்டு ஃபோன் ஐஃபோனா ஆண்ட்ராய்டா இல்லாட்டி சேம் பிராண்டான்னு கேட்கும். அது ஸோ அது கேட்கும்போது நீங்கள் வந்து ஐஃபோன் கொடுத்துட்டீங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய என்னென்ன டேட்டா உருவ முடியுமோ உருவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ வேற என்ன ப்ரோ? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு வந்து பார்க்க போனால் எனக்கு டக்குன்னு என்ன தோணுதுன்னா 6A வந்து ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃபோன். இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லீக்கான ஃபோனும் ரொம்ப ஸ்லீக்கான ஃபோனு, பேக்கெட்லேயே அழகாக உள்ளார போயிடுது. அந்த இல்லை, ஆனால் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பெருசாக தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபோனையும் யூஸ் பண்ணும்போது இன்னொரு கேள்வி எனக்கு என்ன கேட்க தோணுச்சுன்னா வெயிட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியுது. பெருசாக இருக்கிறது வெயிட் இருக்கு எல்லாம் ஓகே. இப்போ பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரால ஃபோட்டோகிராஃபில கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு சில ஃபோட்டோஸ்லாம். ஸோ இதுவும் அதுக்காக மொக்கன்லாம் நான் சொல்ல வரல. பட் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, என்ன ரீசன்? இல்லை, அது எப்பவுமே பிக்சல் தான். ஏன்னா நான் அதிக ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். நான் நேற்று எடுத்த சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் தான் நல்லா பண்ணிச்சு. இது வந்துட்டு பின்னாடி இருக்கிற பிளர் பண்ணி விட்டுருது, ஏதாவது ஒரு வேலை காட்டுதானா. நான் 12 மினி 10R அதுலேருந்தே இந்த இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப மொக்கம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசெண்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா நான் ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைமரி ஷூட்டர்லேருந்து நடக்கக்கூடிய ஃபோட்டோ 2Xல எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அது எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். நான் அதெல்லாம் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் இன்டோர் சிச்சுவேஷனில் ஒரு சில போர்ட்ரேட் ஃபோட்டோஸோ இப்போ தியேட்டர் போயிருக்கீங்க, ஒரு மால் போயிருக்கீங்க, அங்க இன்டோர்ல அந்த லைட்டிங்ல நீங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுக்கிறீங்க, அதுல 2 பேரை காட்டும், இல்லாட்டி சம்டைம்ஸ் நம்மள மட்டும் தான் காட்டும், மீதி 2 பேரை பிளர் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஆண்ட்ராய்ட் சைட்ல ரொம்ப ரேரா பார்க்குறேன். இல்ல, முக்கியமா இன்னொன்று, நான் நிறைய சினிமா பார்ப்பேன், உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ நம்ம பல டைட்டில் கார்டெலாம் ஷூட் பண்ணி நம்ம இன்ஸ்டால போஸ்ட் போட்டு அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயத்துல ஐஃபோன் வந்துட்டு பயங்கரம். அது நல்லா ஆமா, ஏன்னா நம்ம பிக்சல் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த பிரைட்னஸ் வரும்போது பிக்சரை ப்ளோ அவுட் பண்ணி விட்டுரும், ரொம்ப வந்துட்டு பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஐஃபோன் அப்படிலாம் இல்லை, எவ்வளோ பிரைட் ஆனா கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அந்த விஷயத்துல நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான அது ஷட்டர் ஸ்பீட். ஆக்சுவலி எப்படின்னா ஐஃபோன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப காலமாவே என்னன்னா HDR அண்ட் ஷட்டர் ஸ்பீட். HDR வந்து இந்த காலத்துல எல்லாருமே நல்லா பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு வரும்போது என்னாச்சுன்னா ஐஃபோன்ல வந்து எப்பயுமே ஷட்டர் 0 ஷட்டர் மாதிரி நல்லா ஃபாஸ்டா இருக்கும். பர்ஸ்ட் மோட் மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம அசால்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு குயிக்காவே நம்மளால ஷட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு குயிக்கான ஷட்டரை வந்து நான் ஆண்ட்ராய்ட் சைட்ல யார்கிட்ட பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷாமியோட ஃபிளாக்ஷிப்ஸ்ல பார்க்க முடியும். ஆக்சுவலா பார்க்க போனா நம்ம ஊர்ல இல்லாத ஒரு போன்ல அந்த ஷட்டர் தான் ஒரு ஃபேக்டரா வச்சு நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. வேற யாரும் இல்ல, ஹுவாவேயோட பியூரா அப்படின்னு ஒரு போன் வந்ததா, புரா 70. அந்த புரா 70 தான் பியூரா அப்படிங்கறத மாடல். ஸோ அந்த புரா 70ல தான் பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்ல இப்போதைக்கு இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர்னு சொல்லும்போது ஓரளவுக்கு ஷாமி சூப்பரா பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வருவாங்க பிபிகேல. ஆனா இந்த பிபிகேல வந்து ஓப்போக்கு கீழே பிறந்த குட்டிங்க சரியில்லை அவ்வளவா இந்த ஷட்டர் விஷயம். அது கொஞ்சம் சொதப்புங்க. ஆனா மத்தபடி இவங்க ஓகே. எனக்கு நான் போக்கோ F6ல கூட ட்ரை பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு ஷட்டர் ஃபாஸ்டா இருந்தது. ஆனா ரியல்மி GT60 அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஷட்டர் யூஸ் பண்ண முடியல, இத்தனைக்கும் டே டைம். சோ இதான் ஃபேக்ட். சோ அடுத்து ப்ரோ, இப்போ பேட்டரி லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? பேட்டரி லைஃப் வந்துட்டு நான் 3 டேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கடத்திடுது, ஈஸியா கடத்திடுது. அடிச்சு நவுத்தோம்னா நைட் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் யூஸ் பண்றாங்க. அவங்க நார்மல் யூசர் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு மேலேயே நிக்குது. கேம் நம்ம கேம் கிரிக்கெட், ஆமா, அது நல்லா இருக்கு. முக்கியமா நம்ம பதிவு பண்ணோம். அதை தவிர்த்து 1.5 நாள் முள்ள யூஸ் பண்ணா ஹார்ட் யூசேஜ் ஒரு நாள் தள்ளிடுது ஈஸியா. அதான் பேட்டரி லைஃப் வந்து எப்பயுமே இந்த பிளஸ் வேரியன்ட் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அதே மாதிரி மேக்ஸ் வேரியன்ட்டும் சூப்பரா இருக்கும் ப்ரோ மேக்ஸ் சீரிஸ்ல. நடுவில் ஒருத்தர் இருக்கார்ல, அது அவர் வந்து பேட்டரியில கொஞ்சம் பிரச்சனை பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த ப்ரோ ஆமா, வெறும் ப்ரோ வந்து என்னைக்குமே வாழ்க்கையில பிரச்சனையை மட்டும் தான் கொடுக்கும். ஆனா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அழகும் ஆபத்தும் கலந்ததுதான் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ ப்ரோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சர் டயபாலிக்கா இருப்பாப்ல, அது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா ப்ரோ, இப்போ அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா டென்சர், அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நான் கம்பேர் பண்ண கூடாது ஆக்சுவலா. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் தான். இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் வந்து, ஏன்னா நீங்க ஒரு கேஷுவல் யூசர் வெறும் 1-2 கேம் ஆடுறீங்கன்னும் போது அதுல இருந்து இதுக்கு வந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் ஏதாவது ரொம்ப பயங்கர டிஃபரன்ஸ் மாதிரி அதுலயுமே அது சூடாகும். நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. சார்ஜ் போட்டா சூடாகும், கேம் ஆனா சூடாகும். யூஸ்வலா நடக்கிறது தான். நான் போட்டோஸ் கொஞ்சம் வந்து எடுப்பேன், வீடியோ எடுத்தா சூடாக தான் செய்யும். இதுக்கு அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா நிறைய ஆப்ஸ் இதுலயும் வச்சிருக்கேன், அதுலயும் வச்சிருக்கேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே நல்ல சூப்பர் தான். ஏன்னா அது வந்துட்டு
இப்போ Tensor 3 வந்துருச்சா இப்போ ஆமாம் G1 G2 G3 போய் இப்போ G4 வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அது இன்னுமே சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம் G1 அந்த அளவுக்கு வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ப்ரோ இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நெட்வொர்க் ஆஸ்பெக்டை வச்சு பேசும்போது உங்களுக்கு இந்த என்ன உதறு பிதுங்குது, என்னாச்சு சொல்லுங்க. இன்னும் அந்த பழனிசாமி அப்படியே தான் இருக்குது. அப்படியா? அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் இது இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வருது, ஆனால் வந்துட்டு நெட்வொர்க்கு நான் போஸ்ட்பெய்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ஜியோ போஸ்ட்பெய்டு. 5Gயில் வச்சோம்னா சுத்தம் எனக்கு நெட்வொர்க் வந்துட்டு எனக்கு முக்கியமாக நான் ஃபேஸ் பண்ணது டவுன்லோடிங் அதெல்லாம் ஆக மாட்டேது, ரொம்ப ஸ்லோவாக ஆகுது. LTEக்கு மாற்றிட்டோம்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நெட்வொர்க் ஆசை பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி தான் இருக்கு, இன்னும் மாறல எதுவுமே. ஐஃபோனுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணா 100 out of 100 கொடுத்துடலாம் ஆண்ட்ராய்டுக்கு. அப்படியா? ஆண்ட்ராய்டே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதுல கொஞ்சம் பிரச்சனை தான். இன்னும் eSIMல ரொம்ப பிரச்சனை, நம்ம அந்த பக்கம் போறது கிடையாது. டீசெண்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து பிசிக்கல் சிம் யூஸ் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. இந்தியாவில் இருக்கிற நீங்க யாராவது ஐஃபோனை வந்து யூஎஸ்ல வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சீங்கன்னா ஐஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே eSIM தான் இருக்கும். அப்படின்னும் போது கொஞ்சம் பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவீங்க இல்லையா? இதுதான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் 13லாம் யூஸ் பண்றாங்க, eSIMலாம் போட்டு பேட்டரி வந்துட்டு அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான் தாங்குறது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தா இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு iOS 18ல நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். கால் ரெக்கார்டிங்லாம் அது நீங்கள் பண்ண முடியாது, கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. என்னதான் பிக்சல்லையும் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கிறது வந்து கொஞ்சம் சிம்ம சொப்பனமாக தான் இப்போ லேட்டஸ்ட் அப்படி தானே போயிட்டு இருக்கு. அப்படியே வந்தாலும் கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திஸ் கால் இஸ் பீயிங் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்துடும், முடிச்சு விட்டுரும். அதுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குன்னா மற்ற யாரெல்லாம் கூகுள் டிரைவர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் பீப்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கு. உள்ளே போயிட்டு நம்ம செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து யாராவது ஆண்ட்ராய்ட்லேருந்து அப்படியே iOS வந்தீங்கன்னா டக்குனு இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குமானா நான் இதை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட பேசியிருக்கேன். என்னன்னா ஆண்ட்ராய்டில் நான் வந்து நிறைய ஆப்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ iOS வரும்போது அதே ஆப் அப்படியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி ஐஃபோன் தான் கடந்த 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் வாங்கின அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு அப்படியே ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் வழியாக கிடைக்குமானா ப்ளே ஸ்டோர் வழியாக ஆப் கிடைக்குமே தவிர நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எதுவுமே கிடைக்காது. இப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் திரும்பியும் வந்து தாழ்மையான கருத்தாக நோட் பண்ணி உங்களுக்காக சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 56 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஃபோன், எக்ஸாம்பிள் ரெட்மி நோட் 10 போடுறீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ்க்கு அவன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறான். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளிப்கார்ட் கார்டு வச்சிங்கன்னா ஒரு 5% கேஷ்பேக்கோட ஒரு 48, 49 அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். 49 அந்த மாதிரி வாங்க முடியும். பேஸ் வேரியன்ட். ஆமா, பேஸ் வேரியன்ட். சோ நீங்க வந்து மீடியாக்காக வாங்குறீங்க அப்படின்னா 128 போதும். நீங்க தான் அந்த மீடியாவை கிரியேட்டே பண்ண போறீங்க அப்படின்னா 128 பத்தாது. சோ இதை மட்டும் நீங்க யோசிக்கணும். மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, சரியான ஸ்பீக்கர். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் ஐஃபோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா இது வந்து புதுசாகவும் இல்லை, ராகவன் வந்து இது வரைக்கும் ஐஃபோனே யூஸ் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாப்புல, அப்படி கிடையாது. இது வந்து இப்போ எப்படி இருக்கு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் கிட்ட ஒரு கேப் விட்டோமே, இந்த கேப்புக்கு அப்புறம் இப்போ ஐஃபோனுக்கு வந்தால் ஏதாவது வித்தியாசம் ஃபீல் பண்ண முடியுதா, ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காங்கிறத உணர்றதுக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்புல, வேற எதுவும் இல்லை. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ராகவன், பார்க்கலாம்.